السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. அளவற்ற சலவாத்தும் சலாமும் அகிலங்களுக்கெல்லாம் பெயரல்லாத அண்ணல் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமையான பெற்றோர்கள், சகோதரர்களான நபிமார் முஸ்லிமார்கள், தூய்மையான தோழர்கள், தாபிகள், தபு தாபிகள், பரிமாணங்கள், சூழல்கள், சாதனைகள் ஆகியோர் மீது அதே போன்று இவ்வுலகத்திலும் மறுவுலகத்திலும் வாழ்ந்திருக்கின்ற நம்முடைய பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், அதிலும் விசேஷமாக இந்த வாலியப்பாயில் வளாகத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற அத்துணை கபராளிகள், பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லப்படுகின்ற நம்முடைய முதல் விழா அந்த புண்ணிய பூமியை வெற்றி கொள்வதற்காக அதற்கென உழைத்துக் கொண்டிருக்கின்ற சகல முஸ்லிமான அருமையான நல்லுள்ளங்கள் மீது அல்லாஹ்வுடைய அருள், அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை அல்லாஹ் ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவு பராஅத்துடைய இரவு என்று நாங்கள் அழைத்திருக்கிறோம். அந்த இரவில் நல்ல பல விடயங்களை செய்ய வேண்டும், துஆக்களில் ஈடுபட வேண்டும், ஸலவாத்துக்கள், திக்ர்களில் எங்களுடைய நேரங்களை கழிக்க வேண்டும். நாங்கள் வழமை போன்று நம்முடைய நாடுகளில் மக்ரிப் தொழுத பிறகு 3 யாசீன்கள் ஓதி பிரார்த்தனை புரிகின்றோம். அதே போல நாளைய தினம் பகல் பொழுதில் நோன்பிருக்கவும் வேண்டும் என்று நாங்கள் காலாகாலமாக நம்முடைய முஸ்லிம்கள் சொல்லி வருவதுண்டு, செய்து வருவதுண்டு. அதிலும் இன்று வெள்ளிக்கிழமை இரவாக இருக்கின்ற காரணத்தினால் வெள்ளிக்கிழமை இரவிலும் பகலிலும் ஒவ்வொரு முஸ்லிமும் அதிகமாக செய்ய வேண்டிய ஒரு அமல் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொல்வதாகும். எனவே எங்களுடைய நேர காலங்களை, எங்களுடைய பொழுதுகளை அல்லாஹும் அவனுடைய ரசூலும் திருப்தி அடையும் வண்ணம் செலவு செய்து கொள்வதற்கு நாங்கள் எல்லோரும் கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை உங்களுக்கு நினைவூட்டிக் கொண்டு, இப்படி நாங்கள் செய்து வருகிற இந்த செயல்களுக்குரிய சான்றுகள் என்னென்ன ஆதாரங்களின் அடிப்படையில் இந்த நிகழ்வுகளை நாங்கள் வரிசைப்படுத்தி வருகின்றோம் என்று பார்ப்பதுதான் இன்றைய இந்த உரையினுடைய சாரம். அதில் முதலாவதாக இந்த இரவுக்கு பராஅத்துடைய இரவு என்று நாங்கள் ஒரு பெயர் வைத்திருக்கின்றோம். இந்த பெயர் எப்பொழுதில் இருந்து இஸ்லாமிய உம்மத்தில் பிரபல்யம் அடைந்தது என்று பார்க்கின்ற பொழுது, முஃபஸ்ஸிரூன்கள், குர்ஆனுக்கு விரிவுரை செய்த பேராசிரியர்கள் தங்களுடைய குர்ஆனுடைய விரிவுரை நூல்களில் இந்த வார்த்தையை உபயோகித்திருப்பார்கள்.
இருப்பார்கள். அதிலும் விசேஷமாக இமாம் ராசி என்று சொல்கின்ற ஒரு அறிஞர் அத்தப்சீருல் கபீர் என்கின்ற அவர் தன்னுடைய நூலில் இவர் சுமார் இன்றைக்கு 842 ஆண்டுகளுக்கு முன் மரணித்தவர். இன்றைக்கு 800 வருஷங்களுக்கு முன் வாழ்ந்து மறைந்த ஒரு பெரியார். அவர் ஒரு முஃபஸ்ஸிர், குர்ஆன் விரிவுரையாளர். உலக இஸ்லாமிய சமூகம் அவர் ஒரு குர்ஆன் விரிவுரையாளர் என்று அங்கீகரித்து இற்றை வரைக்கும் ஏற்றுக்கொண்டு வருகின்ற அந்த பெரியார். அதே போல இன்னும் ஒரு பேராசிரியர், அவரும் ஒரு தஃப்சீர் ஆசிரியர், இமாம் அல் குர்துபி என்று அவருக்கு பெயர். அவர் அல் ஜாமிஉல் அஹ்காம் என்கின்ற தஃப்சீர் நூலில், அதே போல ரூஹுல் பயான் என்று மற்றொரு தஃப்சீர் நூல், அதே போல தஃப்சீருல் கஷ்ஷாஃப், தஃப்சீர் அபிஸ் சுரூத், தஃப்சீர் அஸ்ஸாவி. இது உலகத்தில் உள்ள அரபு கல்லூரிகள் அனைத்திலும் குர்ஆனுக்கு மிக இலகுவான முறையில் விரிவுரை அளிக்கப்பட்ட ஒரு தஃப்சீர் தான் தஃப்சீர் சாவி. அதே போல மற்றும் ஒரு நூல் ஃபுதூஹாத்துல் இலாஹியா. இவை எல்லாமே குர்ஆனுடைய விரிவுரை நூல்கள். இந்த நூலாசிரியர்கள் எல்லோரும் இந்த ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவுக்கு பெயர் சூட்டுகின்ற பொழுது லைலத்துல் பராஆ, பராஅத்துடைய இரவு என்று பெயர் சூட்டியிருக்கின்றார்கள். ஏன் சூட்டினார்கள் என்பதை நாங்கள் பார்ப்பதற்கு முன், இந்த பராஅத்துடைய இரவில் மக்ரிபு தொழுதலில் இருந்து இஷா தொழுகைக்கு இடைப்பட்ட இந்த குறுகிய நேரத்திற்குள் 3 யாசீன்கள் நாங்கள் ஓதி வருகிறோம். ஒரு யாசீன் ஆயுளுடைய நீடிப்புக்காகவும், 2வது யாசீன் உணவு விஸ்தீர்ணத்துக்காகவும், 3வது யாசீன் ஹுஸ்னுல் ஹாத்திமா என்ற அழகிய இறுதி முடிவிற்காக வேண்டியும் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வதற்காக வேண்டி இந்த யாசீனை ஓதி வருகிறோம். இந்த வளமை இது பற்றி யாரெல்லாம் பேசுகிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, ரூஹுல் பயான், நாங்கள் லைலத்துல் பராஆ என்று எந்த நூலாசிரியர்கள் எல்லாம் பேசினார்கள் என்று பட்டியலிட்டு சொன்னோமோ அதில் ஒருவர் ரூஹுல் பயான் ஆசிரியர். அவர் இந்த கருத்தை கொண்டு வருவார். அதே போல இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உலக இஸ்லாமியர்கள் கல்வி கடல் என்று பெயர் சூட்டிய ஒரு பேரறிஞர், இஸ்லாமிய உலக அஇம்மாக்கள் பேரறிஞர்கள் அங்கீகரித்த ஒரு மிகப்பெரிய நூலாசிரியருடைய நூலுக்கு விரிவுரை அளித்தவர்தான் இமாம் ஜபீதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அந்த இஹ்யாவுடைய ஷரஹ் நூலில் இந்த செய்தியை கொண்டு வருவார். அதே போன்று நிஹாயத்துல் அமல், ஃபத்ஹுல் மஜீத், அல் முஜர்ரபாத்துல் குப்ரா, அல் வசாயில் ஷாஃபிஇய்யா லிஅஸ்காரின் நாஃபிஆ என்கின்ற நூலாசிரியர்கள் எல்லாம் இந்த பராஅத்துடைய இரவில் மக்ரிபு தொடக்கம் இஷா உட்பட்ட இந்த குறுகிய நேரத்திற்குள் 3 யாசீன்கள் ஓதுவது முன்னோர்கள் இருந்து சலஃபுஸ் சாலிஹீன்கள் என்று சொல்லப்படுகின்ற பெருமக்களில் இருந்து, சலஃபுஸ் சாலிஹீன்கள் என்றால் சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள் என்ற இந்த காலத்தில் வாழ்ந்த பெருமக்களிடம் இருந்து இந்த செய்தி புறப்பட்டிருப்பதாக இந்த நூலாசிரியர்கள் சொல்வதை காண முடிகிறது. அதே போல இது 2வது விஷயம். 3வதாக இந்த இரவில் நாங்கள் பிரார்த்தனை புரிகின்றோம். இந்த பிரார்த்தனைக்குரிய ஆதாரங்கள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, சய்யிதுனா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்வார்கள், 5 இரவுகளில் எவர்கள் பிரார்த்தனைகளில் ஈடுபடுவார்களோ அவர்களுக்கு சுவனம் கடமையாகிவிட்டது என்று சொல்லுவார்கள். அதற்காக நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இந்த 5 இரவுகளோடு பிரார்த்தனை நிறுத்திக் கொள்வது என்பது கருத்தல்ல. இந்த 5 இரவில்
முரட்டுத்தனமான முரட்டுத்தனமான சிந்தனையை கொண்டதாக நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. பிரார்த்தனை புரிகின்றவர்களுக்கும் அல்லாஹ் அங்கீகரிக்கலாம், பிரார்த்தனை புரியாதவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா கொடுக்க நினைத்தால் கொடுக்கலாம். அது ஒரு விஷயம். இந்த செய்தியை அத்தர்ஹீப் வத்தர்ஹீப் என்ற நூலாசிரியர் சொல்லுவார். அதேபோல இப்னு அஸாகிர் முஸ்னதுல் ஃபிர்தௌஸ் அத்-தப்ஸிரா என்ற நூலாசிரியர்கள் நபித்தோழர் அபூ உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக சொல்வார்கள், 5 இரவுகளில் கேட்கப்படுகின்ற பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படாமல் போகாது. அது அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்டுத்தான் ஆகிறது என்ற செய்தியை சொல்வார்கள். அந்த இரவில் ஓர் இரவுதான் இந்த ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவு. இதே செய்தியை இமாமுனா ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபிஈ என்றால் எவ்வளவு பெரிய பேரறிஞர்! இவர் சுமார் 1200 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்து மறைந்தவர். என்று நேற்றல்ல, 100-200 வருடங்கள் அல்ல, 1200 ஆண்டுகளுக்கு முன் உலக முஸ்லிம்கள் இற்றை வரைக்கும் சிறந்ததொரு பேரறிஞர் என்று இற்றை வரைக்கும் வாழ்கின்ற எந்த ஒரு முஸ்லிமாலும் குற்றம் குறை கூற முடியாத அளவுக்கு தூய்மையான வாழ்வாக வாழ்ந்து மரணித்த பெருமக்களில் ஒருவர் இவர். ஃபுகஹா, இவர் சட்டக்கலை வல்லுனர், இவர் முஹத்தீஸ், இவர் ஹதீஸ் துறை சார்ந்தவர். இந்த பேரறிஞரும் இதே கருத்தை சொல்லுவார்கள். 5 இரவுகளில் ஒரு இரவு அல்லாஹ் பிரார்த்தனைகளை அங்கீகரிக்கின்றான் என்று சொல்லிவிட்டு அந்த இரவில் ஒரு துஆவை அங்கே அவர்கள் அந்த அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுகின்ற 5 இரவுகளில் ஒரு இரவாக இந்த இரவை சொல்லுவார்கள். இது ஒரு புறம் இருக்க, 1300 ஆண்டுகளுக்கு முன் 1300 ஆண்டுகளுக்கு முன் மரணித்த ஹிஜ்ரி 1446ஆம் வருஷத்தில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். சுமார் 1300 வருஷங்களுக்கு முன் வாழ்ந்து மறைந்த ஒரு மற்றும் உண்டான ஒரு இஸ்லாமிய பேரறிஞர் இமாம் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய பேரறிஞர்களில் இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக வேண்டி, இஸ்லாத்திற்காக வேண்டி தங்களை அர்ப்பணித்த பெருமக்களில் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், அவர்கள் தங்களுடைய ஆளுநர்களுக்கு, அன்றைய காலத்தில் அவர் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் ஜனாதிபதியாக இருந்தவர், அவர் எங்கெல்லாம் தன்னுடைய ஆளுநர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட பிரதேசங்களில் ஆட்சி நடைபெறுகிறதோ அந்த ஆட்சி பிரதேசங்களுக்கெல்லாம் இந்த ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவை விசேஷ வழிபாடுகளில் கழிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிப்பார் சையதுனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். சரி, ஏன் இந்த இரவில் நாங்கள் இப்படி பிரார்த்தனைகளை கழிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம்? ஏன் இந்த இரவில் அல்லாஹ் தஆலாவிடத்தில் பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுவதற்கான காரணம் என்னவாக இருக்கும் என்று பார்க்கின்ற பொழுது, நபித்தோழர்களான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி, சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதலாவது கலீஃபா, சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தம்பி முறை என்று சொல்லலாம், சாச்சாவுடைய மகன். அதே போல சையதுனா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று சையதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய 4வது கலீஃபா என்று சொல்லப்படுகின்ற இமாம் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று சையதுனா அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா அபூ ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா கதீர் இப்னு முர்ரா ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா இப்னு அத்தா ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமொழி அவர்களுடைய நபிமொழிகளில் அதிகூடிய நபிமொழிகளை அறிவிப்பு செய்த தன்னுடைய வாழ்நாளையே திருமணம் முடித்தது கிடையாது, வியாபாரங்களுக்கு செல்வது கிடையாது, எந்த ஒரு
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னோக்கியே தங்களுடைய வாழ்நாளை அர்ப்பணித்த மிகப்பெரிய ஒரு சஹாபி சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போல உஸ்மான் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி கிட்டத்தட்ட 15 சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாகத்தான் இவர்கள் எல்லோரும் சொல்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றுதான் இந்த இத்துணை சஹாபாக்களும் சொல்லுவார்கள். என்ன செய்தி என்றால் அதில் 2 செய்தி, பிரதானமான செய்தி. ஒன்று, இந்த ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவில் அல்லாஹ் தஆலா யன்ஸிலு இலா ஸமாஇ துன்யா என்ற ஒரு வாசகம் வரும். அந்த வாசகத்துக்கு கூடுதலான மக்கள் பொருள் சொல்லுகின்ற பொழுது வெறுமனே அந்த சொல்லுக்குரிய நேரடி கருத்துக்களை கொடுப்பதை காண முடிகிறது. அப்படி கொடுக்கக்கூடாது. அந்த வார்த்தைக்கு நேரடி அரபு சொல்லுக்குரிய நேரடி தமிழ் அர்த்தத்தை நாங்கள் கொடுக்கக்கூடாது. காரணம், அப்படி கொடுத்தால் அங்கே ஷிர்க்குண்டாகிவிடும். இது மன்னிக்கத்தகாத குற்றம். ஷிர்க் வைப்பது என்பது அல்லாஹ்வுக்கு அந்த பாவத்தை செய்கின்ற பொழுது எந்த கட்டத்திலும் அல்லாஹ்வால் மன்னிக்க முடியாத பாரியதொரு குற்றம் என்றால், அல்லாஹ் எந்த தருணத்திலும் நான் மன்னிக்கப் போவதில்லை என்று சொன்னதொரு குற்றம் என்றால் அது அஷ்ருக்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல். அப்படி என்றால் படைப்புகளுக்கு என்னென்ன தன்மைகள் இருக்குகிறதோ, படைப்புகள் என்று சொல்கின்ற பொழுது நான், நீங்கள், பறவைகள், மிருகங்கள், பட்சினங்கள், ஊர்வனங்கள் என்று எதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்புகள் என்று இருக்குமோ அந்த படைப்புகளில் எந்த ஒரு தன்மையும் இறைவனுக்கு உள்ளது என்று நம்பினால் அல்லது உள்ளது என்று சொன்னால் அது அஷ்ருக்கு பில்லாஹ்வாக அமைந்துவிடும். அதில் ஒன்றுதான் ஏறுதல், இறங்குதல், உட்காருதல், சிரித்தல், அழுதல் என்கின்ற தன்மை. இந்த தன்மையை மனிதர்களோடு ஒப்பிட்டு பேசிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் பெருமக்கள் அந்த என்சிலும் என்ற வசனத்திற்கு சொல்லுகின்ற பொழுது இறைவன் ஜலாலியத் என்கின்ற தன்மையில் இருந்து ஜமாலியத் என்ற ஒரு தன்மைக்கு இந்த இரவுகளில் அவன் தன்னுடைய கவனத்தை திசை திருப்புகின்றான் என்று சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் இந்த இரவில் அல்லாஹ் தஆலா அவனுடைய ஜமாலியத் என்று சொல்லுகின்ற அந்த கம்பீரமான, அவனுடைய அந்த ஆளுமை மிக்க, அந்த பயங்கரமான அந்த தன்மையிலிருந்து கண்டித்தல், கோபம் கொள்ளுதல் போன்ற தன்மையில் இருந்து சற்று விலகி இரக்கம் காட்டுதல், ரஹ்மான் ரஹீமுடைய தன்மைக்கு அவன் வருதான் என்ற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா இந்த இரவில் கூடுதலான மக்களுடைய பாவங்களை மன்னிக்குகின்றான் என்ற செய்தியை இந்த பெருமக்கள் எல்லோரும், சஹாபாக்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்வார்கள். இது ஒன்று. மற்றொன்று, நாளைய தினம் அந்த ஷஅபான் மாதத்தினுடைய 15வது பகல் பொழுதில் நோன்பு இருப்பது நல்லது என்ற செய்தியையும் இந்த சஹாபாக்களில் விசேஷமாக அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வதை காண முடிகிறது. இந்த செய்திகள் அடங்கிய நபிமொழி கிரந்தங்கள் என்று பார்க்கின்ற போது இவையெல்லாம் நபிமொழி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, செய்ததாக, அங்கீகரித்ததாக சொல்லப்படுகின்ற இந்த தகவல்களை இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்வார்கள். அதே போன்று இமாம் இப்னு மாஜா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்வார்கள். இந்த இருவரும் உலக இஸ்லாமிய உம்மத்தினர்களினால் நம்பகரமான 6 நபிமொழி கிரந்தங்கள் என்று உள்ளது. படிக்கின்ற ஓதுகின்ற அத்துணை மாணவ மாணவிகளுக்கும் தெரியும். உலக இஸ்லாம் ஏற்றுக்கொண்ட அஸ்ஸித்தா 6 சஹீஹான நபிமொழி கிரந்தம் என்று உலக முஸ்லிம்கள் அங்கீகரித்த அந்த நூல்களில் 3வது 4வது அந்தஸ்தை பெற்றுக் கொண்டிருக்கின்ற இமாம் திர்மிதி என்கின்ற நூலாசிரியரும், அதே போன்று இப்னு மாஜா என்கின்ற நூலாசிரியர்
அபி நஈம், இப்னு ஹிப்பான், பஸ்ஸார், தைலமி, கன்ஸுல் உம்மால், கஷ்ஃபுல் அஸ்ரார், துஹ்ஃபத்துல் அஹ்வதி, ஃபைதுல் கதீர் என்று வரிசை பட்டியல் நீண்டு செல்லும். இந்த பெருமக்கள் எல்லாம் முஹத்திஸூன்கள், ஹதீஸ்களை சார்ந்தவர்கள். இந்த ஹதீஸ்களை சார்ந்தவர்கள் எல்லோரும் இந்த ஷஅபான் மாதத்துடைய 15வது இரவு அமல்களில் செலவு செய்யப்பட வேண்டும். 15வது பகல் நோன்பு நோற்றிருப்பது சுன்னா, நல்லதொரு அம்சம் என்கின்ற செய்தியை சொல்வார்கள். ஆக சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழிகளின் அடிப்படையில் இன்று வரை வாழ்கின்ற உலக முஸ்லிம்கள், முஃபஸ்ஸிரூன்கள், குர்ஆனுக்கு விரிவுரை செய்த பேராசிரியர்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபிமொழிகளை ஒன்று திரட்டிய முஹத்திஸூன்கள், அந்த நபிமொழி கிரந்தங்களுக்கு விரிவுரை செய்த பேராசிரியர்கள், குர்ஆன் ஹதீஸிலிருந்து சட்டங்களை தொகுப்பதற்குரிய முழு ஆளுமையை பெற்ற ஃபுகஹாக்கள் என்று சொல்லுகின்ற இஸ்லாமிய சட்டக்கலை வல்லுநர்கள், வரலாற்றாசிரியர்கள் என்று பார்க்கின்ற பொழுது இமாம் ஃபாகிஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்கின்ற ஒரு வரலாற்றாசிரியர். இவர் மக்கத்து வரலாற்றாசிரியர். மக்காவில் பிறந்து மக்காவில் மரணித்த ஒரு வரலாற்றாசிரியர், அந்த மண்ணினுடைய வரலாற்றாசிரியர். இவர் சுமார் கிறிஸ்துவுக்கு பின் 1377 வருஷங்களுக்கு முன், அதாவது கிட்டத்தட்ட 648 வருடங்களுக்கு முன், இன்றைக்கு 648 வருடங்களுக்கு முன் வாழ்ந்த, மக்காவில் வாழ்ந்தவர், மக்காவில் பிறந்தவர். அந்த மக்காவுடைய வரலாறு பற்றி எழுதுகின்ற அஹ்பாரு மக்கா என்ற வரலாற்று நூலில் சொல்லுகின்ற ஒரு செய்தி, ஷஅபான் மாதத்துடைய 15வது இரவில் அந்த பிரதேசத்து மக்கள் எல்லாம் விசேஷமாக மஸ்ஜிதுல் ஹராமுக்கு வருகை தந்து விசேட வழிபாடுகளில் சுபஹு தொழுகை வரைக்கும் ஈடுபடுவார்கள் என்ற செய்தியை அவர் சொல்லுவார். இதே செய்தியை இப்னு பத்தூதா என்றதொரு வரலாற்று ஆசிரியர், நாம் பல தடவை இந்த செய்தியை சொல்லிக் கொண்டே இருக்கின்றோம். இப்னு பத்தூதா என்கின்ற வரலாற்று ஆசிரியர், இவர்தான் 648 ஆண்டுகளுக்கு முன் மரணித்தவர். வரலாற்று ஆசிரியர் என்று சொல்லுகின்ற இமாம் ஃபாகிஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சுமார் கிட்டத்தட்ட 1337 ஆண்டுகளுக்கு முன், இன்றைக்கு 1337 ஆண்டுகளுக்கு முன் மரணித்தவர் தான் இமாம் ஃபாகிஹி அவர்கள். இப்போது சொல்ல போகின்ற இந்த இப்னு பத்தூதா 1377 ஆண்டு 648வது வருஷங்களுக்கு முன், இந்த வருடங்கள் சில நேரங்கள் முந்தி பிந்திவாய் அமைவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. இந்த நூலாசிரியர் இப்னு பத்தூதா என்கின்ற அந்த வரலாற்று ஆசிரியரும் மக்கா முக்கர்ரமாவில் அதே செய்தியை சொல்லுவார். இப்படித்தான் இங்குள்ள வரலாறு. இப்படி அதே போன்று இப்னு ஸலாஹ் என்று சொல்லுகின்ற ஹதீஸ் கலையினுடைய அடிப்படை அம்சங்களின் ஆய்வாளர், ஒரு ஹதீஸை எப்படி புரிந்து கொள்வது, ஹதீஸுடைய வகைகள் என்ன, எந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்வது, எந்தெந்த ஹதீஸ்களுக்கு என்னென்ன தீர்ப்பு என்று சொல்லுகின்ற அப்படியான வரலாற்று ஆசிரியர்கள் இப்னு ஸலாஹ் என்பவரும் அவரும் தந்தைய நூலில் இந்த செய்திகளை எல்லாம் கொண்டு வருவார். ஆக அருமையானவர்கள், இவ்வளவு நீண்ட காலமாக சஹாபாக்கள் தொட்டு இற்றை வரைக்கும் வாழுகின்ற இஸ்லாமிய சமூகம் இந்த ஷஅபான் மாதம் என்று வருகின்ற பொழுது கூடுதலான அமல் செய்திருப்பார்கள், கூடுதலான நோன்பு நோற்றிருப்பார்கள். அதிலும் குறிப்பாக இந்த ஷஅபான் மாதத்துடைய 15வது இரவையும் 15வது பகலையும் வணக்க வழிபாடுகளில் செலவு செய்திருப்பார்கள். இப்பொழுது ஒரு கேள்வி என்னவென்றால், இந்த செய்திகளை எல்லாம் நம்பலாமா, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளலாமா என்று கேட்டால், ஏற்றுக்கொள்ளக்கூடாது, ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நாங்கள் அந்த ஒரு முடிவுக்கு வருவமாக இருந்தால், இதையெல்லாம் அங்கீகரிக்க முடியாது, இதெல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு தகுந்த ஆதாரங்கள் அல்ல என்று நாங்கள் இவற்றையெல்லாம் புறக்கணிப்போமாக இருந்தால், இவையெல்லாம் வழிகேடு என்று நாங்கள் தீர்ப்பளிப்போமாக இருந்தால், இவையெல்லாம் ஆதாரபூர்வம்
சமூகத்தை முஃபஸ்ஸிரூன்கள், முஃபக்கிஹூன்கள், முஹத்திஸூன்கள், சூஃபியாக்களை விடுங்கள், சூஃபியாக்கள் என்பவர்களை விடுங்கள், அவர்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். குர்ஆனுக்கு விரிவுரை செய்தவர்கள், ஹதீஸை தொகுத்தவர்கள், ஹதீஸுக்கு விரிவுரை செய்தவர்கள், வரலாற்று ஆசிரியர்கள் என்ற இதுவரை காலம் வாழ்ந்த அத்துணை பேரை மட்டுமல்ல, இன்று வரைக்கும் உள்ள ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் வழிபாட்டில் இருந்ததாக தீர்ப்பளிக்க வேண்டி வரும். அப்படி சொன்னால் இந்த மார்க்கத்தை பாதுகாத்தது யார்? இந்த மார்க்கத்துக்கு சேவை செய்தது யார்? இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்தது யார்? எல்லோரையும் தட்டி கழித்தார். நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், என்னுடைய இந்த உம்மத் வழிகாட்டில் ஒன்று சேராது என்பதொரு தகவலை தருவார்கள். வழிகாட்டில் வருகின்ற பொழுது அந்த வழிகாட்டிலே எல்லோரும் ஒருமித்திருக்க மாட்டார்கள். ஆனால் இங்கே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழிகள் இந்த பராஅத்துடைய இரவு அல்லது ஷாபானுடைய இந்த 15வது பகல் 15வது இரவில் இந்த உலக இஸ்லாமிய சமூகம் ஒன்றிணைந்தல்லவா செயல்படுத்தியிருக்கிறது, ஒன்றிணைந்தல்லவா ஒட்டுமொத்தமாக வல்லவா இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு இப்படி ஒரு தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் ஒருவேளை இவ்வளவு காலமும் இந்த நாங்கள் ஆண்டு வரிசைகளை சொல்லி வந்து இன்னென்ன ஆட்கள் இன்னென்ன பெரியார்கள் இப்படிலாம் செய்து வந்திருக்கிறது, வழிகேடுதான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இவையெல்லாம் உண்மையில் வழிகேடுதான். இவர்கள் எல்லோரும் எங்கதான் போகணும்? நரகத்துக்குத்தான் போகணும். வழிகேடு என்றால் வழிகேடு நரகத்துக்குத்தான் போகணும் என்று சொல்லி வைத்துக் கொண்டாலும் இவர்கள் எல்லோரும் நிரந்தர நரகவாதிகளா? இல்லை. நிரந்தர நரகவாதிகள் என்று சொன்னால் இவர்கள் எல்லோரும் முஸ்லிம்கள் இல்லை என்று சொல்ல வேண்டியவர். இமாம் ஷாஃபிஈயை முஸ்லிம் இல்லை என்று சொல்ல வேண்டியவரும், ஃபுகஹாக்களை முஹத்திஸுன்களை இமாம் திர்மிதி அவர் முஹத்திஸ் இல்லை என்று சொல்ல வேண்டியவரும், இப்னு மாஜா அவர்களை ஒரு முஸ்லிம் இல்லை என்று சொல்ல வேண்டியவரும். காரணம், இமாம் திர்மிதி இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார், இமாம் இப்னு மாஜா இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார், இமாம் அஹ்மத் இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார், இமாம் இப்னு அப்துல் ரஸாக் இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார். இந்த முஹத்திஸுன்கள் எல்லோருமே முஸ்லிம்கள் இல்லை என்றல்லவா அமைந்துள்ளது. அப்படி என்றால் இதுவரையில் இந்த உலகத்திலே முஸ்லிம்கள் வாழவில்லையா? அப்படி என்றால் இந்த உலகத்திலே குர்ஆன் ஹதீஸை உண்மைக்கு உண்மையாக புரிந்தவர்கள் வாழவில்லையா? எல்லோருமே பிழையாகத்தானா 1400 ஆண்டுகளாக அல்லது 1300 ஆண்டுகளாக இந்த பூமியிலே வாழ்ந்த வரலாற்று ஆசிரியர்கள் முதல் குர்ஆனுக்கு விரிவுரை செய்தவர்கள், ஹதீஸுக்கு விரிவுரை செய்தவர்கள், சட்டக்கலை வல்லுநர்கள், வரலாற்று ஆசிரியர்கள் என்றெல்லாம் நாங்கள் யாரையெல்லாம் பட்டியலிட்டு சொல்கின்றோமோ இவர்கள் எல்லோருமே மார்க்கத்தை பிழையாகத்தான் புரிந்து வைத்திருந்தார்களா? மார்க்கத்துக்கு பிழையான விளக்கத்தை தான் சொன்னார்களா? மார்க்கத்தை பிழையான முறைத்தான் வழிகாட்டி சென்றார்களா? அப்ப இவர்கள் எல்லோருமே முஸ்லிம்கள் இல்லையா? அப்படி என்றால் யார் முஸ்லிம், யார் முஃமின், யார் சுவனவாதி? இறுதியாக ஒரு வேலை, ஒரு பேச்சுக்கு, ஒரு வாதத்துக்கு இவர்கள் எல்லோருமே முஸ்லிம்கள் இல்லை, இவர்கள் எல்லோருமே வழிபாட்டைத்தான் காட்டி சென்றிருக்கின்றார்கள், இவர்கள் எல்லோருமே தப்பான வழியைத்தான் மக்களுக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் என்று வைத்துக் கொண்டார். யாருமே முஸ்லிம்கள் இல்லை என்று சொல்லப்படுவதில்லை. யாரும் இமாம் ஷாஃபிஈயை யாரும் இமாம் தபரி சென்று விட்டார்கள், வழிகாட்டி விட்டு சென்று விட்டார்கள், அது பிழையான வழிகாட்டல் என்றுதான் வைத்துக் கொண்டாலும் இவர்களுக்கு மன்னிப்பு என்பது கிடையாது. இவர்களுக்கு நாளை மறுமையில் இவர்கள் நிரந்தர நரகவாதிக்கு செல்கின்றவர்கள் இல்லையே. இவர்களுக்கு நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத் இருக்கும் அல்லவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமையில் ஷஃபாஅத் செய்யாத வரை, நாளை மறுமையில் மரணித்து இந்த உலகம் அழிந்து எல்லோரும் மீள எழுப்பாட்டி நபிமார்கள் ரசூலுல்லாஹ்கள் எல்லோரும் ஒன்றிணைந்திருப்பார்கள்.
அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கின்ற வரைக்கும் இறைவன் இந்த சமூகத்திற்கு பேசப் போவதில்லை, இந்த சமூகத்தின் பக்கம் கவனம் திருப்பப் போவதில்லை, இந்த சமூகத்தினுடைய குற்றம் குறைகளை விசாரிக்கப் போவதில்லை. யாரும் சுவனம் செல்லவும் முடியாது, நரகம் செல்லவும் முடியாது. நபிமார்கள் உட்பட, ஆதம் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாமாக இருக்கலாம், எவரும் மறுமையில் மஹ்ஷர் மைதானத்திலிருந்து சுவனம் செல்வதாக இருந்தால் மட்டுமல்ல, நரகம்தான் செல்ல வேண்டும் என்று வைத்துக் கொண்டாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பரிந்துரை இல்லாமல் விசாரணை துவக்கம் பெறாது என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆணித்தரமாக சொல்வார்கள். இது புகாரியில் பதிவாக இருக்கும், முஸ்லிமில் பதிவாக இருக்கும். என்றால் யாரெல்லாம் பெரும்பாவங்கள் செய்திருப்பார்களோ, செய்யக்கூடாத அஷ்ருக்கு பில்லாஹி தவிர, ஷிர்க்கை தவிர, அல்லாஹ் ஒருவன் உள்ளான் என்ற நம்பிக்கை கடுகளவாவது யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ் பற்றி நம்பிக்கை இருக்குமோ அவர்கள் எல்லோருக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாஅத் செய்வார்கள். அந்த ஷஃபாஅத் வழங்கப்பட்ட இரவாக இந்த ஷாபான் மாதத்தினுடைய 15வது இரவு காணப்படுகிறது என்று எமக்கு அறிஞர் பெருமக்கள் சொல்லித் தருவார்கள். எனவே அருமையானவர்களே, இந்த புனிதமான இந்த ஷாபான் மாதத்தினுடைய 15வது இரவு என்று சொல்லும்